ஈவினிங் 6 மேலே கம்பு பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கம்பு வந்து 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு நான் ஊற வச்சுட்டேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் கம்பில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டேங்க. அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா ரெண்டையுமே கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு உடனே மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதோட இட்லி மாவு ஆட் பண்ணிட்டேன். உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு இட்லி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க. நேற்று அரைச்ச மாவு அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா புளிச்சிருந்துச்சு. அந்த மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. மாவு அரைச்சி வைக்கும்போதே மாவுக்கு தேவையான உப்பு கலந்து வச்சுட்டேன். எந்த பணியாரம் செஞ்சாலும் நாங்கள் கார பணியாரம் தான் செய்வோங்க. ஸ்வீட் பணியாரம் எங்களுக்கு அவ்வளோவும் பிடிக்காது. நாங்கள் செஞ்சதும் இல்லை. கார பணியாரம் அப்படிங்கும்போது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சபோது இன்னும் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் ஆட் பண்ணிடுறேன். சீரகம் போட்டால் தான் அது வந்து பணியாரத்துக்கான வாசனையே நல்லாயிருக்கும். இங்கே இனிப்பில் செய்யக்கூடிய பணியாரம்லாம் அதிகமாக சேல் ஆகாது. அங்கங்கே ரோட்டு ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பணியார கடை தான் வச்சுருப்பாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் நான்ஸ்டிக்கில் மேக்ஸிமம் செய்கிறதில்ல. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 20, 30 குழி, 50 குழி, 100 குழின்னு வச்சு கஸ்டமைஸ்டாக செய்யக்கூடிய அந்த பணியார கல் சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரல் ஸ்டோனில் செய்யக்கூடிய அந்த பணியார கல் வச்சு தான் செய்வாங்க. அது ரொம்ப மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு 2 பொண்ணுங்களும் வர டைம் பார்த்திங்கன்னா 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே வருவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டாங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுவே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்குவாங்க, நைட்டு டின்னராகவும் சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு மிடில் டைமில் தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 7 மணி அளவில் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதும் இதே தான். அவங்களுக்கு வேறு எதுவும் சட்னியோ சாம்பாரோ இதுக்கு வேறு ஏதோ குருமாவோ அது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. அப்படியே வெறுமாவே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே நாங்கள் அப்படி தான் பழகிட்டோம். இதுக்குன்னு தனியாக சைடில் சட்னி சாம்பார் எதுவுமே வச்சுக்கிறதில்ல. இப்போ பாருங்கள், குழியில் ஊற்றியாச்சு. கல் சூடாகிடுச்சு, குழியில் ஊற்றியாச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. திருப்பி போட்டோம் அப்படின்னா பின்பகுதியும் நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சது வந்து கம்பில் செஞ்சுருக்கேங்க. இதே மாதிரி சோளத்தில் செய்யலாம். சோளமும் உளுந்து கொஞ்சம் அரிசி, பச்சரிசி கலந்துட்டு அது மாதிரியும் நம்ம செய்யலாம். அல்லது வேறு கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி அரிசி வகையிலையும் செய்யலாம். ஓகே, 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு, பொன்முருவலாக வெந்துருச்சு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதை எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்ருவோம். இதுக்கு எந்த சட்னியும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு சூட்டபிளான சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சொல்லலாம். அதாங்க எங்களுடைய டின்னர் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு.